ஏஐ வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணிரும், அது க்ரோத் வந்து இனிமேல் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்காதுங்கிற ஒரு காரணத்தினால ஐடி செக்டரோட ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. வேல்யூவேஷன்ஸ்லாம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெச்சூர் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. இனிமேல் க்ரோத் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்காது. ஒரு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ரீச் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ இப்போ வேல்யூவேஷன் குறைஞ்ச போதும் நம்ம வந்து க்ரோத் குறைஞ்சதுனால இன்னும் பெரிய அட்ராக்டிவான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லை. வணக்கம், என்னுடைய பேர் விக்னேஷ் நாகப்பன். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஐடி செக்டர். இப்போ வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜான்வரி 2026 ஐடி இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. அதோட ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணிரும், அது க்ரோத் வந்து இனிமேல் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்காதுங்கிற ஒரு காரணத்தினால ஐடி செக்டரோட ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. வேல்யூவேஷன்ஸ்லாம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி இனிமேல் பார்க்கணும், இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்கணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மெச்சூரான ஒரு இண்டஸ்ட்ரி. அதாவது 90s வந்து 30 இயர்ஸாக வந்து நமக்கு ஹை க்ரோத் வந்திருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில். இப்போ அது நிறைய வேலை வாய்ப்பு பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்திருக்கு. பெங்களூர், சென்னை இந்த மாதிரி சவுத் இந்தியன் சிட்டிஸில் வந்து நிறையா பேருக்கு வந்து நிறையா க்ரோத் வந்திருக்கு அதனால, அந்த இண்டஸ்ட்ரினால. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெச்சூர் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. இனிமேல் க்ரோத் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்காது. ஒரு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ரீச் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 15% க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் இருக்கும். இப்போ வந்து ஒரு 8-9% க்ரோத் இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு அது. ஸோ அந்த ஒரு ஸ்டாக்னேஷன் ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் மல்டிபிள்ஸ் வந்து முன்னாடி நீங்கள் கொடுத்த அளவுக்கு அடுத்த டெக்கேடுக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்க முடியாது. முன்னாடி நீங்கள் வந்து ஒரு டிசிஎஸோ இல்லை ஒரு இன்ஃபோசிஸோ வந்து 25 டைம்ஸ் அந்த லெவல்ஸில் கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா க்ரோத் வந்து நமக்கு 15% வந்தது, டிவிடெண்ட்ஸ் வந்தது, நிறையா பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் ரேட்ஸ் குறைஞ்சதுனால இப்போ வந்து 20 டைம்ஸே வந்து அதிக பிஇயாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டீன்ஸ், அதாவது நம்ம 15லேருந்து 18 அந்த ஒரு டீன் பிஇக்குள்ளே செட்டில் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ஐடி டிஸ்ட்ரப்ஷன், அந்த ஏஐ டிஸ்ட்ரப்ஷனுக்கு முன்னாடி வந்து ஜிசிசிஸ்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு இந்தியாவில். அதாவது இப்போ நம்ம வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கான ஐடி சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இப்போ அந்த கிளைண்ட்ஸ் வந்து அவங்களே இங்கே ஐடி ஆஃபீஸஸ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ சென்னையில், பெங்களூரில். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுது, நம்ம கம்பெனிஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து அந்த கம்பெனிஸே அவங்களோட ஆட்கள் வச்சு அவங்க இந்தியாவிலே வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னால என்ன ஆகிடுது, இப்போ இந்தியன் ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ்க்கான க்ரோத் வந்து அதை விட்டு வெளியில் போய் இப்போ வந்து ஃபாரின் கம்பெனிஸே வந்து அவங்க கம்பெனிஸில் வந்து அந்த க்ரோத் இருக்கு அப்போ. ஸோ இதனால் நமக்கு வந்து என்ன ஆகிடுது, அந்த ப்ராஜெக்ட்ஸோட நியூ ஆர்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த நியூ ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு முன்னாடி அளவுக்கு க்ரோத் இல்லை. அது போக அமெரிக்கா தான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியோட மேஜர் கஸ்டமர். அந்த அமெரிக்கன் எக்கனாமியோட வீக்னஸ்னாலையும் அங்கே நிறையா இப்போ வந்து சேஞ்சஸ் வர்றதுனாலையும் அவங்களோட பட்ஜெட்ஸ், ஐடிக்கான பட்ஜெட்ஸ் வந்து இப்போ முன்னாடி அளவுக்கு இப்போ இல்லை. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் தான். இப்போ இந்த ஒரு கட்டத்தில் வந்து ஏஐ வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது இந்த ஐடி இன்ஜினியர்ஸ்க்கான வேலை வாய்ப்புகள் வந்து இன்னும் குறையும். ஏன்னா ஏஐயே பாதி பேசிக் லெவலான ஒர்க்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பண்ணிடுங்கிற மாதிரி ஒரு வியூ இருக்குது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுங்கிறது இனிமேல் போக போக தான் தெரியும். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து பாதிப்பு இருக்கும் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு இதனால். ஸோ இந்த பல காரணங்கள்னால, அதாவது ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸு, அப்புறம் நம்ம க்ரோத்தோட ஸ்லோனஸ்ஸு, ஒரு மெச்சூர் ஃபேஸ்க்கான ஒரு ஹை இண்டஸ்ட்ரி ஆனதுனால ஹை க்ரோத் ஃபேஸ்லேருந்து ஒரு மீடியம் க்ரோத் இல்லை ஒரு லோ க்ரோத் ஃபேஸ்க்கான இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் ஆகிடுது இப்போ. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால வேல்யூவேஷன்ஸ் தான் நம்ம இப்போ குறிப்பிட்டு பார்க்கணும். ஐடி இண்டஸ்ட்ரி இன்னும் வந்து நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோஸ் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி, பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு நல்ல பேலன்ஸ் ஷீட் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியில். நிறையா வந்து கேஷ் இருக்குது, பைபேக் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அந்த கம்பெனிஸில். ஸோ இதனால் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒன்றும் வந்து அதாவது இல்லாமல் போயிடாது. அந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்னும் இருக்கும்.
நிறைய வேல்யூ இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே ஏஐ அதை ரீப்ளேஸ் பண்ணாது. பட் நம்ம growth எல்லாம் குறையும் போது நம்ம எந்த வேல்யூவேஷன் கொடுத்து அதை நம்ம வாங்கணுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஹையர் வேல்யூவேஷன் கொடுத்துருந்தது ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி 25-28 டைம்ஸ்லாம் இருந்தது. ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து 30 டைம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த வேல்யூவேஷன்ஸ் இப்போ ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இப்போ அந்த வேல்யூவேஷன்ஸ்லாம் குறைஞ்சு இப்போ ஒரு 15 டைம்ஸ்லேருந்து ஒரு 18 டைம்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வேல்யூவேஷன்ஸ்க்கு வந்தால் அப்போ வந்து ஒரு டிஃபென்சிவாவோ இல்லை வந்து ஒரு 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 காம்பவுண்டராகவோ இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்காவோ நம்ம ஐடியை பார்க்கலாம். பட் அந்த வேல்யூவேஷனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து இந்த கரெக்ஷன்லையும் வந்து ஐடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இப்போ தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம இறங்க இறங்க ரொம்ப வேல்யூவாக இருக்கும்போது ஒரு 10-12% வந்து காம்பவுண்டிங் தேவைப்படுற ஒரு ஸ்டாக்காக இருக்கும்போது நம்ம ஐடியை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். பட் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. வேல்யூவேஷன்ஸ் இன்னும் மாடரேட் ஆச்சுன்னா இட் ஷுட் பிகம் அ இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ வேல்யூவேஷன் குறைஞ்ச போதும் நம்ம வந்து க்ரோத் குறைஞ்சதுனால இன்னும் பெரிய அட்ராக்டிவான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லை. வேல்யூவேஷன் இன்னும் குறையும் போது க்ரோத் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கு. இப்போ ஒரு 8-9% க்ரோத் இருக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கும். ஒரு டிவிடெண்ட் ஒரு 2% வரும், ஒரு 10-11% நமக்கு ரிட்டர்ன் வரணும்னு நினைக்கும் போது வேல்யூவேஷன் இன்னும் குறைஞ்சா அந்த ரிட்டர்ன் வந்தால் உங்களுக்கு போதுன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் விற்கணுமான்னு கேட்டால் விற்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வேல்யூ ஜோனுக்கு கிட்ட, அதாவது நிறைய கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பேனிக்கில் போய் நீங்கள் இப்போ வந்து குறைஞ்சதுனால நீங்கள் விற்கக்கூடாது. இதெல்லாம் நல்ல பேலன்ஸ் ஷீட் உள்ள ஒரு கம்பெனிஸ் வந்து ஒன்றும் வந்து இட் ஒன்ட் இல்லாமலாம் போயிடாது. ஸோ கண்டிப்பாக வந்து க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து லோ ரிட்டர்ன் இருக்கலாம், ஒரு ஒரு சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் இருக்கலாம், இல்லை வந்து இதே லெவலில் இதே ப்ரைஸ் லெவலில் இருக்கலாம், இல்லை கம்பெனிஸ் வந்து பைபேக்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்குது இந்த கம்பெனிஸில். அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த லெவலில் நீங்கள் விற்கக்கூடாது. ஸோ 2 விதமாக பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கலாம், நீங்கள் இப்போ வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னும் குறைய நீங்கள் வந்து அதாவது ஒரு டிஃபென்சிவான ஒரு காம்பவுண்டிங் ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்காக நீங்கள் இதை பார்க்கலாம். இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ இதை வாங்க வேண்டாம், பொறுமையாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்கலாம். அதே சமயம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் போய் பேனிக்கில் நீங்கள் போய் இப்போ செல் பண்ணவும் வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ், அதாவது பிக் 5ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக் அண்ட் எல்என்டி மைண்ட்ரி இல்லையா. ஸோ இந்த டெக் மஹேந்திரா ஸ்டாக், இந்த 5-6 ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜர் கம்பெனிஸு. இந்த 6 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹை க்ரோத் இந்த இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இப்போ லோவர் க்ரோத்தில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸை வந்து நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். பட் அதே சமயம் இப்போ வாங்க வேண்டாம். அதே சமயம் அடுத்தடுத்த நீங்கள் ஸ்மாலர் கேப் ஐடி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீஷ் செக்மெண்ட்டில் அவங்க கொடுப்பாங்க, அந்த சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. அது எந்த பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு ஐடி ஏஐ அதில் பாதிப்பு இருக்குமா, இல்லை அந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு க்ரோத் எப்படி இருக்குங்கிறத குறிப்பிட்டு நீங்கள் பார்த்து வாங்கணும். அதுவுமே வந்து வேல்யூவேஷன்ஸ் இன்னும் வந்து மாடரேட் ஆனால் பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. பட் ப்ராடாக வந்து நீங்கள் லார்ஜ் கேப் ஐடியை விட மிட் கேப் ஐடி அண்ட் ஸ்மால் கேப் ஐடி ஒரு எந்த பர்டிகுலர் நீஷில் இருக்கோ அந்த ஐடி ஸ்பேஸில் நீங்கள் நல்ல க்ரோத் இருந்தால் அதை பார்க்கலாங்கிறது ஒரு வியூவாக இருக்குது எனக்கு. ஸோ இதான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பற்றின ஒரு ஓவர் வியூ. நம்ம வந்து ஃப்யூச்சர் க்ரோத்தை வந்து மனசில் வச்சுட்டு ஃப்யூச்சர் க்ரோத் வந்து முன்னாடி அளவுக்கு இருக்காதுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த வேல்யூவேஷன் கொடுத்து நம்ம இந்த ஸ்டாக்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.